வாலிபர் 3 மாதத்தில் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இனோ சூரன் பாரிஸ் நகரில் இருந்து சைக்கிளில் புதுச்சேரி வந்துள்ளார். தனது பெற்றோரின் ஊரான இலங்கையின் ஜாப்னாவிற்கு இவர் சைக்கிளில் செல்லும் பயணத்தை துவக்கினார். 3 மாதங்களாக 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்துள்ளார். ஒவ்வொரு நாட்டிலும் மக்களை பார்க்க வேண்டும், அங்கு பின்பற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது மெதுவாக சைக்கிளில் சென்றால்தான் முடியும் என்ற நம்பிக்கையில் இவர் பயணத்தை மேற்கொள்கிறார். நாள் ஒன்றுக்கு 50 முதல் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்ததாகவும் அங்கு பழகும் மக்கள் அன்புடன் வீடுகளில் தங்க வைத்து உபசரித்து அனுப்பியதாகவும் இனோசூரன் தெரிவித்தார். தனி ஆளாக செல்வது ஆபத்து என பலர் கூறினாலும் மக்களோடு மக்களாய் இருந்து வருவதாகவும் இந்தியாவுடன் சேர்ந்து 13 நாடுகளை கடந்து வந்ததாகவும் போருக்கு பிறகு இலங்கையில் மக்கள் நல்ல நிலைக்கு வர துவங்கிவிட்டனர் என்றும் இதனால் நாட்டையும் பெற்றோரையும் பார்க்கும் ஆர்வத்தில் இலங்கை செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாவட்ட காவல் மேலாளர் SSP லட்சுமி சௌஜன்யா அவர்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து வீடியோவை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மக்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் ஆனால் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் பட்டாசுகளை வெடிக்கும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பண்டிகை நாட்களில் விபத்துகளை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க SSP லட்சுமி சௌஜன்யா பேசுறேன். இன்னைக்கு தீபாவளி கொண்டாட்டம்காக நான் இந்த மெசேஜ் நீங்கள் மக்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வர மண்டே தீபாவளி இருக்குது. உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் போலீஸ் மூலியமாக என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ, என்ன சேஃப்டி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் குழந்தையோட ஃபேமிலியோட சேர்த்து இந்த தீபாவளி நல்லா கொண்டாடுங்க. இது இல்லாமல் ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி மெஷர்ஸ் நாங்கள் ஆல்ரெடி அவேர்னஸ் மெசேஜஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன் சோஷியல் மீடியாவில். அது இல்லாமல் மார்க்கெட் ஏரியாஸில் நீங்கள் உங்கள் ஃபைனான்சஸ் உங்கள் இருக்கிற ஷாப்பிங் போன டைமில் உங்கள் நகை எல்லாம் சேஃபாக வச்சுடுங்க. இது இல்லாமல் அவங்க குழந்தை ஸ்மால் கிட்ஸ் அவங்க செலிப்ரேட் பண்ண டைமில் நீங்கள் அடல்ட்ஸ் அவங்க கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் ஃபெஸ்டிவல் நல்லா செலிப்ரேட் பண்ணதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டு நம்ம போலீஸ்கார் எல்லாம் அவங்க செக்யூரிட்டிக்காக ஒர்க் பண்ணுறோம். இது இல்லாமல் வேறு சைபர் அவேர்னஸ் நிறைய கொடுத்துருக்கோம். நாங்கள் இங்கே கிராக்கர்ஸ்க்காக நிறையா ஃபேக் வெப்சைட். அரக்கை மற்றும் முழுக்கை 2 வகையாக பயன்படுத்தப்படும் ரெடிமேட் ஷர்ட்டுகள், மணிகள் பொருத்தப்பட்ட ஜீன்ஸ் பேண்ட்டுகள், மலிவான விலையில் தரமான ஆடைகள் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது. தீபாவளி பண்டிகை என்றாலே பலகாரம், புத்தாடை, பட்டாசுகள் தான் நினைவிற்கு வரும். ஆனால் எந்த பண்டிகையாக இருந்தாலும் புத்தாடை எடுப்பதை அனைவரும் வழக்கமாகவே கொண்டிருக்கிறோம். புத்தாடை இல்லாமல் தீபாவளி இல்லை என்ற வகையில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலங்களில் வாடிக்கையாளர்களையும் பொதுமக்களையும் கவரும் வகையில் பல்வேறு விதமான ஆடைகள் விதவிதமாக விற்பனைக்கு வைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் எவ்வளவுதான் ஆடைகள் வைத்திருந்தாலும் ஆண்டுதோறும் புது புது ஆடைகளை தைத்து போடுவதும் ரெடிமேடாக எடுத்து போடுவதும் தான் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இதற்கு ஆண்கள் முதல் பெண்கள் சிறியவர்கள் வரை யாரும் விதிவிலக்கல்ல. அந்த வகையில் தற்போது புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் கடலூர் சாலை நயினார் மண்டபத்தில் உள்ள துணிக்கடையில் புதிய புதிய வரவுகளாக ரெடிமேட் ஷர்ட் மற்றும் பேண்ட் வகைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. ஒரே சட்டையில் அரை கையாகவும் முழு கையாகவும் பயன்படுத்தும் வகையில் புதிய வகை சட்டைகள் இளைஞர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது. அதே போன்று மணி, கற்கள் வைக்கப்பட்ட ஜீன்ஸ் பேண்ட் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மேலும் விதவிதமான பல்வேறு மாடல்களில் வரவழைக்கப்பட்டுள்ள பேண்ட் ஷர்ட்கள் மற்றும் மணிகள் வைக்கப்பட்ட ஜீன்ஸ் பேண்ட்டுகளும் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் வழங்கப்படுகிறது. இது தற்போது இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர் கூறுகையில், இந்த வருட தீபாவளிக்கு 2K கிட்ஸை கவரும் வகையில் புது புது வகைகளில் ஆடைகள் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் குறைந்த விலையில் தரமான ஆடைகளாக புதுச்சேரி முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது. கள்ளு வைத்த ஆடை என விதவிதமான வகைகளில் விற்பனைக்கு வந்துள்ளது என்று கூறினார். மேலும் இளைஞர் ஒருவர் கூறுகையில், நாங்கள் கடலூரை சேர்ந்தவர்கள். பண்டிகை காலங்களில் ஆடை வாங்க வேண்டுமென்றால் புதுச்சேரியை நோக்கிதான் வருவோம். அந்த வகையில் இவ்வாண்டும் புதுச்சேரியில் புது புது வகையான ஆடைகள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது.
தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் தற்போது ஆடைகளை எடுக்க வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். சொல்றேன். நான் லிங்க் அனுப்புறேன். அது போட்டுக்கலாம். இந்த கையை விட பாருங்க, பாட்டியே அரைக்கை போட்டுக்கலாம். இதுல தனியாவே எடுத்துக்கலாம். நம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம கிட்ட எல்லாமே 350 ரூபா மட்டும்தான். நம்ம கிட்ட தீபாவளி ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிட்லயே அங்க பாருங்க டோன், இத பாருங்க, அது மாம்பீட்டிலே டோன் வந்திருக்குது. நம்ம கிட்ட ஆங்கிள் பிட்டு இருக்குது. ஆங்கிள் பிட்லயும் டோன் இருக்குது. நம்ம ஸ்பெஷலா இறக்கி இருக்கிறோம். வெறும் 28ல இருந்து 42 வரைக்கும் இருக்கு. தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளங்கள் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூதறிஞர்களுக்கு பாராட்டு விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளர் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூதறிஞர்களுக்கு பாராட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் மாமணி முனைவர் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புலவர்கள் துரை மாளிரியன், வேல்முருகன், ராமஜெயம், பூங்கொடி பரங்குசம், அசோகா சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல தமிழ் அறிஞர்களுக்கு கேடயம் வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழர்களுக்கு பாராட்டும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இன்னும் ஒரு 1.5 வயசு குறையுது. அடுத்த ஆண்டு விழாவில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ அலுவலகத்தில் ஒரு காரணம் 50 வயசுல அதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த இங்கே ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அவர்கள் வாழ்க்கையை கடப்பது ஒரு நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய பணி, நம்முடைய இலக்கியம், நம்முடைய கலை. களப்பிரர்கள் காலத்தில் கூட மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா வாழ்த்துக்கள் தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவாவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி கார்த்திகேயன் சந்தித்து பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், முருகன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி, ஸ்ரீஹரி, கோவிந்தராஜ், காசிநாதன், ரகு, முருகையன், சிலம்பு, வாசு உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கத்துனா ஆள் வாங்கிட்டு
நெடுங்காடு ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் தீபாவளி கொண்டாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் அமைந்துள்ள ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பள்ளியின் தாளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் மாணவர்களின் நாடகம், நடனம், பாட்டு போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதில் தீமையை வெறுத்து நன்மையை ஏற்கும் கருத்துக்கள் நிறைந்த சில கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தீபாவளி பண்டிகையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளியின் அனைத்து மாணவர்களுக்கும் தீபாவளியின் பாரம்பரிய இனிப்பு வகைகளான முறுக்கு மற்றும் அதிரசம் ஆகியவற்றை மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் வழங்கினார். மேலும் ஆசிரியர்கள், நிர்வாக ஊழியர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் தீபாவளி சிறப்பு பரிசாக இனிப்பு பெட்டிகளையும் வழங்கி வாழ்த்தினை கூறினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் நோயலா செபஸ்டின், துணை முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். அதனாலதான் எனக்கு பிடிச்ச புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை புதுச்சேரியில் அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விடுமுறை விடப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டிற்கான தீபாவளி பண்டிகை 20 திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. முன்னதாக சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்கள் என்பதால் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 20 தீபாவளி பொதுவாக இரவில் பட்டாசு வெடித்து கொண்டாடப்படும் என்பதாலும் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக வெளியூர்களுக்கு சென்றவர்கள் புதுச்சேரி திரும்புவதற்கு வசதியாக அடுத்த நாள் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு 20 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் மாணவர்கள், அவர்தம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு 21 ஒரு நாள் மட்டும் புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதனால் தீபாவளி பண்டிகை விடுமுறை 4 நாட்களாக உயர்ந்துள்ளது. 21 ஒரு நாள் மட்டும் புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழகம் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. தொகுதி கழக நிர்வாகிகள் நியமனம் மற்றும்
வருகின்ற 30ஆம் தேதி பசும் பொன்னில் நடைபெற இருக்கும் தேவர் குரு பூஜை விழாவில் திரளாக கலந்து கொள்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வருகை தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில கழக செயலாளர் சேகர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு மற்றும் பட்டாசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை செயலாளர் கலைவாணி, மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜா, மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார், தொகுதி கழக செயலாளர்கள் காண்டீபன், செந்தில் என்கிற குமாரவேல், ரத்தனவேல், ராமச்சந்திரன், அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதியில் தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது சுரேஷ் கண்ணா ஏற்பாட்டில் ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி சுரேஷ் கண்ணா தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் முருகன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், ஆனந்த், மாநில, மாவட்ட, அணி, பிரிவு, தொகுதி மற்றும் பூத் நிர்வாகிகள் சுரேஷ் கண்ணாவிற்கு பொன்னாடை அணிவித்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.